ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகிதப்ரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम பக்கம் 99. ததா பிராணாஹாம் கௌண்யசம்பவாத் தது பிராக்ஸ்ருதே ச தது பூர்வகத்வாத்வா ச சப்தகதேஹே விசேஷிதத்வா ச அஸ்தாதயஸ்து ஸ்திதேதோ நைவம் அனவஸ்ச ஸ்ரேஷ்டச்ச நா வாயுக்ரியே பிரதக் உபதேசாத் சக்ஷுராதிவத் தது சிஷ்டாயாதிப்யः அகரணத்வா ச ந தோஷः ததா ஹி தர்ஷயதி பஞ்சவிருத்திः மனோவத் வ்யபதிஸ்யதே அனுஷ்ச ஜோதிராதி அதிஷ்டானம் து ததாத்மனாத். ஓகே, பியூட்டிஃபுல். அநேகமாக அமாவாசைக்கு லீவ் விட்ருவோம் சங்கர மடத்தில் கிளாஸில். ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. பொதுவாக லீவ் விட்ருவோம். பொதுவாகவே லீவ் விடணும். நேற்றுக்கு ஒரு கேம்ப்பு நடத்திட்டு
இன்றைக்கி வந்து கண்டிப்பாக லீவ் விட்ருக்கணும். அதுதான் நியாயம் கூட. ஆனால் இன்றைக்கி லீவ் விடணும். ஆக்சுவலியாக வந்து காரணத்துலேயும் சரி, வழக்கமாக நம்ம பழக்கத்துலேயும் சரி லீவ் விடணும். ஆனால் இப்போ வந்து 300 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 300வது கிளாஸ் வந்து சாஸ்திராலயத்தில் பண்ணுறது அப்படின்னு. அதனால் அங்கே 3, இங்கே 3, அங்கே 4 அப்படி பண்ணால் தான் அது 300 வரும். அதுக்காக வேண்டி முதல்ல அஸ்து பூஜை பண்ணும்போது இப்படி போட்டுப்பான். அதுபோல் எனக்கே வந்து கஷ்டம்தான், டைம் இல்லை, என்ன வெரி டிஃபிகல்ட்டு. ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி, நீங்களும் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி வந்துட்டீங்க. அதுதான் சிறப்பு. அப்போ எப்போ சொன்னாலும் வருவீங்க அப்படின்றது இன்றைக்கி ப்ரூஃப். இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. அது தவிர இன்றைக்கி ரெகுலராக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 2-3 பேர் வந்து நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்னு நேற்றுக்கே சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட மனசுக்கு டைலமாவில் தான் இருந்தது, வச்சுக்கலாமா விட்டுடலாமா அப்படின்னு. நோ, அந்த கிளாஸு 300 இருக்குல்ல, அது மிஸ் ஆகிடும், அதனால் வச்சுப்போம், எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, இது ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து டாபிக் வந்து அடுத்த லெவல் போகிறது. யுவர் சரீர ஜீவா. ஸோ ஜீவா வேறு, சரீரம் வேறேன்னு உத்கிராந்தி, கதி, ஆகதி அதில் தெளிவுபடுத்தினார் வியாசாச்சாரியார். சரீரத்துக்கு வேறாக ஜீவா அப்படி ஒன்று இருக்கிறது. அப்போது ஜீவா ஒன்று இந்த சரீரத்தோடு ஆட் பண்ணிடணும். ஜீவா ஒன்று இருக்குது. அந்த ஜீவாவை நம்ம குவாலிஃபைட் பண்ணி ஆர்சியாக சொல்லி இப்போ என்ன சொல்லிருக்கோன்னா, அது வந்து கர்த்தா அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். கர்த்தா, அதுக்கப்புறம் அகங்காரா, ஆர்சி, என்ன இதெல்லாமே வந்து ஒரே ஆள் தான். ஜீவா, இவா எல்லாருமே வந்து சின்னானிமஸ், ஒரே பேர் தான். பிரமாதா, மந்தா இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதில் தான் உத்தாலகர் கேட்குறாரு, சிந்திக்கிறவனுக்கு சிந்திப்பவன் எவனோ அவனை கேட்டுட்டு வந்தையான்னு கேட்குறாரு. ஓகே, பிராணஸ்ய பிராணா, சக்ஷுக்கு சக்ஷு, அதுக்கு அதிஷ்டான தேவதை உண்டா, அல்லது தேவதை தான் சொல்கிறியா, இல்லை அதுக்கு வேறாக இருக்கிறதான்னு கேனோ உபநிஷத்தில் வருது. ஓகே, அதனால் அதை நம்ம பிறகு பார்க்கலாம். அதை ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறார் வியாசாச்சாரியர். இப்போ என்னென்னா, நம்ம சரீரம் இருக்குது, அந்த சரீரத்தோட ஜீவா இருக்குது, அதுக்கு பேர் கர்த்தா அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ கர்த்தா இருந்தால் கரணம் இருந்தாகணும். ஓகே, இந்த கரணத்தை வந்து நம்ம வந்து பல விதமாக படிச்சிருக்கோம், பல இடத்துல கேட்டிருக்கோம். இங்கே பிரம்மசூத்திரத்தில் கரெக்ட் பண்ணுறாரு. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், மனஹா, தேர்ஃபோர் ஏகாதச இந்திரியாணி. கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கர்த்தான்றது என்ன, சப்ஜெக்டு. கரணம்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கர்த்தா ரெடி ஆகிட்டான், இப்போ கரணம் ரெடி ஆகிடுச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், டிரான்சாக்ஷன் பண்ணணும். இந்த கரணத்தை கர்த்தா வெளி உலகத்தில் போய் சப்தஸ்பர்ஷ ரூபரச்ச கந்த இந்த பஞ்சபூதத்தோடு போய் கான்டாக்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் கர்மா. இந்த கர்மானோட டெஃபினேஷன் புரிஞ்சால் தான் பிராணன் பண்ணுறது கர்மாவா இல்லையான்றதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பிராணனை வந்து இதே மாதிரி இது எப்படி இருக்கிறதோ, மனசு ஒரு மனசு தான், ஆனால் 4 விதமான ஃபங்க்ஷன் பண்ணுறது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். ஆனால் இந்த தத்துவபோதத்தில் வந்து
5 அந்த கரணம்னா 4 எப்பவுமே நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டார் வியாசாச்சாரியார்? 1 கொண்டு வந்துட்டார். 1ல் கொண்டு வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து 4. அதாவது அதனுடைய சப்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்திரியத்தினுடைய சப்ஸ்டன்ட்டு மனசு தான். அது சென்ஸ் ஆர்கன்ஸ். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸு 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. அப்படி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிடும். ஏன் இப்போ நம்ம பிஹெச்டி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அப்போ அதே போல் தான் மனசு பிராணகா ஒன்று தான். அது ஃபங்க்ஷன் பண்ணுறது 5 விதமாக பண்ணுறது. பிராணா, அபானா, உதானா, சமானா, வியானா. 5 விதமான விஷயம் பண்ணுறது இதுவும் ஃபங்க்ஷன் பண்ணுறத. இது ஃபங்க்ஷன் பண்ணுறது கர்மாவா அப்படின்னா நான் வாயு நான் கிரியேஹே அப்படி தெளிவாக சொல்லிட்டார் நம்ம ஆள். ஓகே, அது வாயுவும் கிடையாது, அது கிரியாவும் கிடையாது. அப்போ அது என்னது? ரக்ஷணம். ரக்ஷணம்னா மெயின்டெனன்ஸ், கேர்டேக்கர். அப்போ இந்த ஹோல் பாடி சிஸ்டத்தை நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கிறது, உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த பிராணன். இப்போ பிராணன்ன்றது வாயு கிடையாது, மூச்சு காற்று கிடையாது. இப்படிதான் பிராணன்ன்றது மூச்சு காற்றுனா உனக்கு தெரியுமே, அது ஸ்தூலம், இது சூக்ஷமம். ஓகே, வைட்டல் ஃபோர்ஸ், லைஃப் பிரின்சிபல். ஓகே, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து பிராணா. மெடிக்கல் சைடில் வந்து லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து வென்டிலேட்டர் கொடுப்பான், கீழே ஒன்று டியூப்பு சொருவான், மேலே ஒரு சொருவான், உன்னை வந்து எப்படியோ வந்து லைவாக வச்சுருப்பான். அதுக்கு நிறைய காசு வாங்கிப்பான். ஓகே, ஃபுட்டு ஒரு டியூப் வழியாக போகும், இதுவில் ஒரு டியூப் வழியாக போகும். இதெல்லாம் சயின்ஸோட டெவலப்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் ரா கணபதி என்ன சொல்லிட்டு, என்ன அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், சும்மனே விட்டுருங்க போகிறோம் அப்படின்னு. ரா கணபதி பெரிய ஆள். லோக்கலில் இங்கே ஏரிக்கரையில் அந்த அம்மா சொல்லிச்சு, ஹெல்த் சென்டரில் பொண்ணு போய் சேர்ந்தாங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு, குழந்தைங்கள பெரியவங்க பேரம்பேத்திலாம் இருக்குது எல்லாம் பாரு, இவன் அப்படி தான் சொல்லுவான், நேராக என்னை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 2 நிமிஷம் பேசிச்சு, ½ பேசி போயிடுது. எப்படி இருந்தாலும் போகிறது 1 வாரமாக 1 மாதமா இல்லை 1 நாளா அப்படி கணக்கு. அந்தம்மா செம்ம புத்திசாலி அது. ஓகே, எல்லாமே ஒன்று தான், போகிறது முடிவாயிடுச்சு. எதுக்கு அவங்க பிறந்ததுலேருந்து கடைசி சாகிற வரைக்கும் வேஸ்ட்டாக செலவு பண்ணது கிடையாது. பியூட்டிஃபுல். அந்த அம்மா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் அப்படி சொல்லு. எதுக்கு சொல்கிறேன்னா, நீ இப்போ இந்த லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டத்தினால அதனால் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த 10 நாள் இருக்கிறதில்ல சொல்லு. 10 லட்சம் ரூபா அவன் மெடிக்கலுக்கு தான் போகும். அதுக்கு கொஞ்சம் அறிவு இருந்துன்னா யோகசாந்தி குருகுலத்தினுடைய சார்பாக பிரம்ம வித்யா ட்ரஸ்ட்டுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படி கொஞ்சம் அறிவு இருக்கும்போதே பண்ணிடணும். புரியுதா? நைஸாக நகையெல்லாம் கொஞ்சம் கழட்டி அவர்கிட்ட கொடுத்துடணும், ஆடிட்டர்கிட்ட. யோகசாந்திக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. புரியுதா? இதை போகிறத எதேதோ இடத்துக்கு போகிறது என்ன, அதில் வந்து ஒரு வலையில் கைட்டு கொடுத்தோம்னா 5 பவுன், 8 40, 40 × 5 2 லட்சம் ரூபா. ஓகே, போகும்போது ஒரு தானம் பண்ணிட்டு போகணும். ஃபைன் கட்டல, தானம். அது புண்ணியத்தை கொடுக்கும். புரியுதா? சரி, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்குறேன், அது புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். ஏன்? அது உபயோகப்படுத்துறத பொறுத்து. புரியுறதா? அப்போது அந்த புண்ணிய பாபம் ஆட்டிடியூடில் இருக்கிறது. புரியுறதா?
நீ என்ன பண்ணுவ? இந்த சரீர சம்பந்தமாக போய் மாட மாளிகையெல்லாம் விற்று இப்போ சொல்கிற ஒரு குழந்தை இருக்குல்ல, பையன் பொண்ணு, அதுக்கு சேர்த்து வச்சு கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அந்த விஷயம் வராது. பையன் கடைசியில் அவன் பையன் எப்படி பண்ணுறானோ பொண்ணு எப்படி பண்ணுதோ அது கொடுக்குறது புண்ணியம் வராது, பாபம் வராது. புரியுதா? உன் குடும்பத்தை தவிர மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா புண்ணிய பாபம். நல்லா புரிஞ்சுக்கோ. இது சாஸ்திரம் சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறாங்க, அனுபவத்துலேயும் இருக்கிறது. இப்போ புண்ணியம் செஞ்சு பழக்கம் இருக்கணும். சரீரத்துலேயோ உடம்புலையோ இல்லை பணத்தினாலேயோ மனசுனாலேயோ நம்ம வந்து புண்ணிய பாபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு போகிறது. நெக்ஸ்ட்டு ஜென்மம் அடிச்சு அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு விஷுவலைஸ் பண்ண தெரியல. இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பிராணன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்சாக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிராணன் வந்து ரக்ஷணம் பண்ணுறது. த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாடியை நமக்கு ரக்ஷணம் பண்ணுறது. அதனால் ந கிரியா ந வாயுகு அப்படின்றத இது சொல்லி முடிச்சுட்டாரு. நேற்றுக்கு நம்ம வந்து கடைசியாக என்ன பண்ணோம்? பிராணஹா சங்கோச்ச விகாச்ச ஷாலிகி, அதை கன்க்ளூஷன் பண்ணினோம். அதாவது பிராணன்றது சுருங்கி விரியக்கூடியது, சுருங்கக்கூடியது, விரியக்கூடியது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் வந்து எப்படி இருந்தான்? முருங்கா மாதிரி இருந்தான். கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருந்தான்? பூஷணிக்கா மாதிரி ஆயிட்டான். அப்போ பிராணன் என்றது என்ன ஆயிடுச்சு? முருங்கா மாதிரி இருக்கிற உடம்புக்குள்ளற அந்த சைஸ் இருக்கும். சைஸ் பெருசாச்சுன்னா அவ்வளோ சைஸு பிராணன். ஏன்னா பிராணா டோட்டல் பாடி முழுக்க வியாபித்திருக்கிறது. அதனால் பிராணா கரையான்லேயும் இருக்கிறது, மஸ்கிட்டோ கொசுலேயும் இருக்கிறது, யானையிலையும் இருக்குது, இந்த டோட்டல் பிரபஞ்சத்துலேயும் இருக்குது, எல்லா உயிர்களிலையும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத என்ன சொல்கிறாருன்னா, பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களிலையும் இருக்கிற தத்துவம் வந்து பிராண தத்துவம். புரியுதா? அதனால் வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிராணன் வந்து அளவு வந்து அணு கிடையாது, விபு கிடையாது, அது மத்தியம பிராணா, மத்தியம பரிமாணம். அப்போ கரணத்தையும் பிராணனையும் 3 டாப்பிக்கில் நம்ம கொண்டு போகிறோம். 3 டாபிக் வந்து அணுத்துவம், விபுத்துவம், இன் பிட்வீன் இருக்கிறது பரிமாணம், மத்திய பரிமாணம் அப்படின்றத சொல்கிறோம். இதை வந்து 3 பேரை வச்சு அதை விளக்குறோம். ஏகதேசி மதம், பூர்வபக்ஷி மதம், ஏகதேசி மதம், சித்தாந்தம், இதை வச்சு வரும். பூர்வபக்ஷி மதத்தில் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேத வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் அது முரண்பாடாக இருக்கிறது. ஒன்று சொல்கிறது இன்னொரு இடத்துல வேற சொல்லுது, அதில் கன்ஃபியூஸ் ஆகிறது, அதனால் கிளாஸுக்கு வராத அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஏகதேசின்னு சொல்ல அவன் வந்து சில பேர் அட்வைஸ் பண்ணுவான். அப்படிலாம் இல்லை, அது 2 சொல்லுதில்ல, அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துக்கிறான்ல, கரெக்டாக தப்பு பண்ணுவான். நிறைய பேர் வாழ்க்கையில் இது பண்ணக்கூடாது அதை பண்ணிவிடுவான். இந்த ஏகதேசின்ற அதனால தான் ஏகதேசியில் ஆள் மாறிகிட்டே இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரே ஆள் ஒரே மாதிரி வாழ்க்கை முழுக்க அப்படியும் இருக்கான், வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ணுறவனு இருக்கான். புரியுதா? ஸோ இந்த தவறு வந்து சரி பண்ணுறது எதுவோ அது சித்தாந்தம், அது வியாசாச்சாரியார் பொறுப்பெடுத்துக்கிறார். புரியுறதா? வியாசாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ருதி வாக்கியம் சித்தாந்தம் எது அதை சொல்கிறார். பாஷ்யக்காரர் சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏன் வியாசாச்சாரியர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லி பூர்வபக்ஷ மதத்தை சொல்லி ஏகதேசிய மதத்தையும் சொல்லி அதிலேருந்து ரைட்டானது எதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவ்வளோ தான் அமைப்பு சிஸ்டம். இந்த நம்ம பிரம்மசூத்திரம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, அதில் நம்ம வந்து அயோத்தியில் ஒரு பஞ்ச் பண்ணினோம், காஷியில் ஒரு பஞ்ச் பண்ணோம்.
நேற்றுக்கு திருவற்றியூரில் ஒரு பஞ்ச் என்ன பண்ணினோம் அப்படின்னா யத்பாவம் தத்பவதி. ஓகே, உனக்கு உபாசனை பண்ணு, பிராணனை இரண்ய கர்ப்ப சைஸில் உபாசனை பண்ணு. அதை தான் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணினோம். புரியுதுதான்? அதனால் இதை நீ செஞ்சுட்டோம்னா நமக்கு சௌரியமாக போயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது கர்த்தா, கரணம், கர்மா இது முடிஞ்சுதான். இதோட சேர்ந்து சரீரத்துக்குள்ளே இன்னொரு பூதம் ஒன்று இறங்கி இருக்கிறது. அதை பற்றின பேச்சு. அது என்ன பேச்சு அப்படின்னா தேவதா. பாடியில் என்ன இருக்கிறது? சரீரத்துக்குள்ள தேவதா இருக்கிறது. ஓகே, அப்போது ஏகாதச கரணம் அது இருக்கு இல்லையா? அந்த ஏகாதச கரணம் என்னென்ன திடீர்னு டவுட் ஆகிடும். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனஹா. இந்த இதுக்கு வேண்டிய தேவதா சொல்கிறது அத்தியாத்மியம், அத்தியாத்ம தேவதா. ஓகே, அப்புறம் ஃபீல்ட் ஆஃப் கர்மா, விஷய. இந்த கரணம் எந்த விஷயத்தில் போய் ஸ்பரிஷத்துலையா இல்லை உனக்கு இதுலையா ஸ்ரோத்திரத்துலையா ஏதாவது ஒரு ஃபீல்டில் வேலை பண்ணுறது. அந்த ஃபீல்டு பௌதிகம். ஓகே, பஞ்சபூதத்தோடு சேர்ந்தது. அதனால் அதுக்கு பேர் ஆதிபூதம். ஓகே, அத்தியாத்ம தேவதா, ஆதிபூத தேவதா. ஓகே, ஸோ இப்போது இதோடு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்க இந்த தேவதா, அத்தியாத்ம தேவதா, அதிதெய்வ தேவதா, இது ரெண்டும் வேணுமா? ரெண்டில் ஒன்று போருமா? இப்போ டிபேட் என்ன, ஆர்கியூமெண்ட்டு? இந்த அத்தியாத்ம தேவதா அல்லது ஆதிபூத தேவதா, இது ரெண்டு இது இருக்கிறது. ஏகாதச கரணத்தில் உள்ளபடி அதனுடைய தேவதா, அந்த தேவதா தேவையா தேவையில்லையா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். முதல்ல தேவதை இருக்கா இல்லையான்னு, அப்புறம் தேவதை இருக்குன்னு ஒத்துக்கிட்டா அந்த தேவதை வேணுமா வேண்டாமா? ஓகே, இது இருக்கு. இப்போ அத்தியாத்ம, அதிபூதம், அதோடு சேர்ந்து அதிதெய்வம், அதிஷ்டான தேவதை. புரியுறதா? அப்போ நமக்கு கரணம் இருக்கிறது, அதுக்கப்புறம் கர்மா இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் அதிஷ்டான தேவதை இருக்கிறது. அது வேணுமா வேண்டாமா? அதுதான் டிஸ்கஷன். ஓகே ஓகே. ஸோ இப்போ பகவத்கீதையில் பகவான் 18வது அத்தியாயத்தில் 14-15 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, அதிஷ்டானம் ததா கர்த்தா காரணஞ்ச பிரதக்விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் சைவாந்திர பஞ்சகம் சரீராவஸ்ச மனோ பிரியதே கர்ம பிராரபதே நரகா நியாயம் வா விபரீதம் வா பஞ்சேன சதே தஸ்ய கேதவः. அது நியாயமோ அக்கிரமோ, தேவதை இருக்குது, வேணுமா வேண்டாமா? கிருஷ்ணர் கேட்குற. புரியுதா? உனக்கு புரியுது புரியலை. ஓகே, சித்தாந்தி என்ன சொல்கிறேன்னா தேவதை தேவை. ஊபர்லாம் பின்னாடி எழுதியிருப்பான் டிரைவர் தேவை அப்படின்னு. வேதாந்தம் என்ன சொல்கிறது? தேவதை தேவை அப்படின்ட்டு சொல்கிறேன். பூர்வபக்ஷி என்ன சொன்னால் ஸ்ருதி வாக்கியம் கன்ஃபியூஸ் பண்ணுறது. சில இடத்துல தேவதையை இருக்குன்னு சொல்கிறது, சில இடத்துல தேவதை இல்லைன்னு சொல்கிறது. அதனால் இருக்குது இல்லைன்றது ஸ்ருதிக்குள்ளரே கன்ஃபியூஸ் இருக்கிறது. அதனால் அப்பிரமாணம், கிளாஸுக்கு வராத கேட்காத, அந்த சொல்கிற ஆளோட குருவோட பேச்சை கேட்காத, அப்படி தெளிவாக அவன் இருக்கான்.
ஐத்திரேய உபநிஷத்து 2:4 அதில் என்ன சொல்கிறது, ஆதித்யகா சக்ஷுர் பூத்வா அக்ஷினி பிராவிஷத்து. பியூட்டிஃபுல் உபநிஷத்து. பரவத்தில் போய் எடுத்தோம் ஐத்திரேய. ரொம்ப பழி வாங்கின உபநிஷத்து இது. இந்த ஐத்திரேய ரொம்ப சுலபமான உபநிஷத்தை எடுக்கிறதுக்கு. அது மாண்டூக்கியம். இது ஓடுமா, இந்த தேவதை வந்து அதில் பிடிச்சிக்குமா, அப்படிலாம் வரும் அந்த உபநிஷத்தில் வரும். ஓகே, அதை வந்து நான் ரொம்ப நேரம் ஸ்டடி பண்ணேன். நான் என்ன தான் சொல்ல வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கிரிப்பு கிடச்சிது. அது கிடச்ச பிறகு தான் அதுக்கப்புறம் திருப்பி போய் ஆரம்பத்துலேருந்து திருப்பி ரீகரெக்ஷன் பண்ணி எழுதிட்டு வந்தேன். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு இந்த ஆத்ம விசாரத்தில் ஒரு ஐடியா வந்திருக்கும். ரேண்டமாக அப்படின்னு சொல்லிட முடியாது. திருப்பி 2-3 தடவை கேட்டால் தான் ஓ இதுக்காக அது சொல்கிறாரா அப்படின்னு வரும். அப்போ ஆதித்யகா சக்ஷுர் பூத்வா அக்ஷினி பிராவிஷத்து. இப்போ ஆதித்ய தேவதா சக்ஷுர் இந்திரியம் இருக்கு இல்லையா, கண்ணோட கோலகம் இருக்கு இல்லையா, கண்ணோட கோலகத்தில் இதுக்கு பேர் கோலகம். காதுன்றது கோலகம், புரியுதோ? கோலகம்னா அதனுடைய இருப்பிடம். இந்த கோலகத்துக்குள்ள நமக்கு கேட்குற சக்தி இருக்கு இல்லையா, அது சென்சஸ். இப்போ இந்த கோலகத்துக்குள்ள இந்த கேட்குற சக்தி இருக்குது. அந்த கேட்குற சக்தியோடு சேர்ந்து ஒரு தேவதை இருக்குது. இதுதான். இப்போ இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி. ஸ்ரோத்ரம் பூத்வா கர்ணோ பிராவிஷத்து சந்திரமா மனோ பூத்வா ஹிருதயம் பிராவிஷத்து அப்படின்றது. ஓகே, அப்போ கோலகத்தில் இந்திரியம் ப்ளஸ் தேவதா. தேவதைன்னா தேவதா முருகர் வந்து அப்படியே 6 முகத்தோடு வந்து உட்காந்தாருன்னு என்ன ஆகிறது? அம்சம், அதனுடைய அம்சம். புரியுதா? அம்சம்னா புரிஞ்சுருக்கணும். அம்சாதிகரன்லாம் படிச்சிருக்கணும். அதனுடைய அம்சம் இருக்கும். புரியுதா? நம்ம டெத் ஐட்டம்னா என்ன ஆகும்னா அந்தந்த தேவதை அந்தந்த டோட்டல் தேவதை கிட்ட போய் ஜாயின் பண்ணிடும். இதுதான் விஷயம். ஓகே, இதில் போயிடுது. இப்போ பூர்வபக்ஷி 2வது டைப்பு சுருதி வாக்கியத்தை சொல்கிறான். தேவதை இல்லை, அதுக்கு ஒரு ஒரு சுருதி வாக்கியம் என்ன அப்படின்னா பிருகதாரண்யம் 3:2-5 பிருகதாரண்ய உபநிஷத்து. அதில் என்ன சொல்கிறதுன்னா சக்ஷுஷா ஹி ரூபானி பஷ்யதி. மனுஷன் கலர் பார்க்கறதுக்கும் ரூபம் பார்க்கறதுக்கும் கண்ணு மாத்திரமே போகிறோம். புரியுதா? கண்ணு பார்த்தா செலக்ட் பண்ணுறோம். இதில் தேவதை எங்கேடாவது வந்தது? புரியுதா? அப்போது 2 பீப்புள் இருக்காங்க, சேக்ரெட் பீப்புள், செக்யூலர் பீப்புள். ஓகே, செக்யூலர் பீப்புளு இங்கே விடுற இந்த அமாவாசைக்கு தண்ணி அங்கே போதான்னு கேட்டார். புரியுதா? இது இங்கே விடுறாரா அங்கே போதான், எப்படி? இதெல்லாம் வந்து செக்யூலர் பீப்புள். ஈஸ்வர தேவதையை கொண்டு வந்துட்டானா அவன் சேக்ரெட். ஈஸ்வரனுக்கு முன்னாடி தேவதையை கொண்டு வரணும். இவன் என்ன பண்ணிட்டான், சினிமாவில் தேவதைன்னா இந்த நடிகையெல்லாம் தேவதையாக கொண்டு வந்துட்டான். கனவு தேவதையாகிடுச்சு. இந்த பாட்டு தேவதை எல்லாத்தையும் குடித்தவர் ஆக்கிட்டான். நமக்கு இப்போ தேவதை சொன்னால ஒன்றும் பழைய காலத்தில் அப்சரஸ் கண்ணிலாம் தரும். இப்போல்லாம் வந்து நடிகையில் வருது. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிறதே தேவதையாக வருது. யார் நடிகை, யார் ஹவுஸ் ஒய்ஃபு, அதுலேயும் கூட 2 வகையாக இருந்தது. ஆஃபீஸுக்கு போகிறது தேவதையாக போகும், வீட்டில் இருக்கிறது லட்சணமாக குடும்ப பொண்ணாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கிறதே போய் அந்த அந்த கார்னர் இருக்குல்ல அம்பட்ட ஷாப்பு, அதில் போய் அம்மா
அதில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு முழுன்னு பண்ணிக்கிறதுக்கு அதில் ஒரு அட்ராக்டிவ் ஏதோ இருக்குது போல இருக்குது. இன்னும் புரியல. ஆனால் அதாவது சொன்னேன் ஜீவா தனித்தனின்னு புரிஞ்சதுனால இப்போ பிரச்சனை இல்லை. அவனுக்கு அந்த கண்ணில் அப்படி பார்க்குறான். புரியுதுதான்? அந்த ஜீவா தனி, இந்த ஜீவா தனி. புரியுதா? அதனால் என் மனசு சமாதானம், அறிவுபூர்வமாக இப்போ ஆன்சர் கிடச்சிடுது. தேர்ஃபோர் தேவதா தேவை தேவையில்லை 2 சுருதி வாக்கியமும் இருக்கிறது. அதனால் அப்பிரமாணம். ஓகே. ஏகதேசி மதம் என்ன சொல்கிறான்னா, கண்ணு தனியானது, என்ன கண்ணு கரணம், அதுக்கு விஷயம் இருக்குது, ஒர்க் பண்ணுறது. எதுக்கு தேவதைன்னு ஒன்று கொண்டு வர? தேவதை கிடையாது அப்படின்னு ஏகதேசி. அவனுடைய ஐடியா இந்த கரணங்கள் இந்திரியங்கள், இந்த கர்த்தா சுதந்திரம் சொன்னோம் இல்லையா, அதே போல் கரணம் ஆல்சோ சுதந்திரம். அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் தேவதையெல்லாம் தேவையில்லை. புரியுது? அப்படி சொல்கிறோம். அப்போ பிருகதாரண்யத்தில் 3:2-5 2வது சொல்லு சக்ஷுஷா ரூபாணி பஷ்யதி அப்படின்றத சொல்கிறது. ஆனால் இந்த ஏகதேசி நம்ம சொல்கிற மாதிரியே தேவதா எதுக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். நேத்தி கூட படித்தோம் ஈஸ்வரன் எதுக்கு அப்படின்னு. அது உபாசனார்த்தம். ஏகதேசி ஆஸ்திகன். அதனால் ஏண்டா தேவதையெல்லாம் சொல்லியிருக்க, சுருத்தியில் சொல்லிருக்கிறது எல்லாத்துலேயும் சொல்லிருக்கிறத தேவதையை விட்டுடலாமான்னு. இல்லை, ஸ்துதிக்காகவும் உபாசனை பண்ணுறதுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கே தவிர, இப்போ கூட நீங்கள் இப்போ மெடிடேஷன் பண்ணுங்க இல்லையா, அந்த பர்பஸுக்காக தான் உனக்கு, அதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸ்ரோத்ரஸ்ய தேவதா திக்தேவதா தசோ வாயு சக்ஷு சூரிய ரச்சனாய வர்ண கிராணஸ்ய அஸ்வினோ இதி ஞானேந்திர தேவதா வாச்சோ தேவதா வன்னிகி அஸ்தே இந்திரியா இந்திரஹா. அஸ்தம் கைக்கு யார் தேவதா? இந்திரம். பாதையோர் விஷ்ணு, காலில் நடக்கணும்னா விஷ்ணு வரணும். ஓகே. பாயோர் மிருத்யு உபஸ்தஸ்ய பிரஜாபதி. அப்படிதான் அந்த கரணத்து, அந்த கரண தேவதை. மனசோ தேவதா சந்திரமா. சந்திரயான் 2 தோற்று போயிடும், சந்திரயான் 2 தோற்று போயிடும். அப்போ நிலவு முழுக்க உத்தரகாசியில் கங்கையில் இப்படி பார்க்குறேன். அப்பா தேவதை எப்படியாவது ஜெயிச்சிருப்பா, மானத்தை காப்பாற்றிருப்பா. ஆனால் புத்தி சொல்கிறது இல்லை தோற்று போயிடும் போகாது அது அப்படின்னு. கடைசியில் போல 0.01 கவுந்து விட்டு அதான். ஆனால் நான் அதை நினச்சி வேண்டுறேன். நான் அதனால தான் சொல்கிறேன், நான் தேவதைக்கும் செய்ய முடியாதது வேண்டக்கூடாதுன்னு. புரியுதா? அதுக்கு முடியறது தான் புத்தி சொல்கிறது. இல்லை அவர் எடுத்த காலம், அவர் எடுத்த முடிவு, ஜட்ஜ்மெண்ட் இஸ் லைஃபு. அந்த ஜட்ஜ்மெண்ட் ராங் அப்படின்றது என்னுடைய இன்ட்யூஷன் சொல்கிறது, புத்தி சொல்கிறது. புரியுதா? அது அப்படியே தான் ஃபெயில் ஆகிடுச்சு. அது சைட் டாபிக். அப்போ மனசக தேவதா சந்திரமா. புத்தேகே, புத்திக்கு தேவதா யார்? பிரம்மா. நான் பிரம்மா. ஓகே. சதுர்முக பிரம்மா புத்திக்கு. அதனால தான் இப்போ நம்ம புத்தியில் உபாசனை பண்ணினோம். ஓகே. அகங்காரஸ்ய தேவதா யாராக இருக்கும்? ருத்ரஹா. கரெக்டாக தான் இருக்குது. சித்தஸ்ய தேவதா வாசுதேவா. நேற்றுக்கு ஒரு அம்மா போன வாரம் ஹாஸ்பிட்டலில் 1 மாதமாச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இதுவாகிடுச்சு. திடீர்னு பார்த்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அப்போது டாக்டர் என்ன சொல்கிறாரு? உனக்கு மெமரி லாஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும்.
ஓகே, மனசில் மெமரி வராது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தேவதை அதுலேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுது. புரியுறதா? இப்போ ஏன் அந்த தேவதாவுக்கு அதுக்கும் ஒரு டைம் காலம் வரைக்கும் தான் வாரண்டி. அது போயிடுச்சுன்னா அந்த ஏரியா வந்து வீக்காக போயிடும். அதனால தான் பிராயச்சித்தம்னு ஒரு ஏற்பாடு இருக்குது. புரியுதா? இந்த பிராயச்சித்தம் எதுக்கு பண்ணுறோம்? அந்த தேவதையை பூஸ்ட் பண்ணுறோம், திருப்தி பண்ணுறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ இந்த மெமரி போனவங்க என்ன பண்ணோம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படி இந்த மறந்துக்கிருந்து போகிறான்ல அப்பப்போ, அவனுக்கு இதுதான் உபதேசிக்கணும். புரியுதா? எல்லாரும் உபதேசிக்கணும். அப்போ சித்தஸ்ய தேவதா வாசுதேவதா. ஓகே, இப்படி இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இதில் நமக்கு. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டில் தேவதைலாம் சொல்லி கரணம்லாம் சொல்லி எல்லாம் இருக்கிறது. இங்கே வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா 2:4-14 ஜோதிராத் அதிஷ்டானம் தூ தது ஆமனனாத். இப்போ தத்துவபோதத்தில் தேவதை படித்தா மாதிரி தேவதா அனுகிரகம் இல்லைன்னா புலன்கள் வேலை செய்யாது. கரணம் இருந்தும் அது ஒர்க் பண்ணாமல் போயிடுது, காது கேட்காமல் போயிடுறது. புரியுதா? இப்போ அந்த தேவதை இருக்குது. இப்போ தேவதை பிராயச்சித்தம் பண்ணினா அந்த தேவதை வந்து அனுகிரகம் பண்ணி, அந்த தேவதை அனுகிரகத்தினால வந்து ஆயிரக்கணக்கான நூல் படித்து கேட்டு பிரம்மசூத்திரம் வரைக்கும் எடுக்க முடிஞ்சுது அதே காலடிப்பேட்டையில். இப்போ புரியுதா? இந்திராணி அம்மாளுடைய பிரார்த்தனை எவ்வளோ இன்டென்சிவாக இருக்கும். சும்மா இப்படி இப்படி போகும்போது இப்படி பண்ணுறதில்ல, இன்டென்சிட்டிவாக இருக்கணும். இப்போ ஒருத்திக்கு வந்து குழந்தை பிறக்கணும், அவங்க எவ்வளோ இன்டென்சிவாக பிரார்த்தனை பண்ணியிருக்கா இப்போ தான் தெரியுது. நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், அது வேறு விஷயம். புரியுதா? அது அவன் வந்து இப்போ தீ மிதிச்சிருக்கான். புரியுதா? உனக்கு பாப்பா வேணும்னா தீ மிதிப்ப. அதுவும் மெடிசின் படிச்சிருந்துன்னு வச்சுக்கோ, ஒன்றும் நடக்காது. இங்கே சூப்பர் பிஹெச்டி பண்ணிட்டதுன்னா இதுக்கெல்லாம் நம்பிக்கை வராது. இப்போ அந்த தேவதை தீ மிதிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு சும்மா வெயிலில் நடக்கிறதுனா கூட நடக்க முடியாது அதால், ஆனால் தீ மிதிச்சிருக்கான். புரியுதா? அப்போ அந்த தேவதை பிரயத்தனம். இந்திராணி அம்மாள் வந்து அந்த வடிவுடைய அம்மாள்கிட்ட எவ்வளோ இன்டென்சிவாக பிரார்த்தனை பண்ணியிருப்பா சொல்ல. அப்போ அவளுடைய பிரார்த்தனையுடைய இது என்னென்ன எக்ஸஸாகவே ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுங்க, இப்போ கையை பின்னாடி கட்டிட்டு தரையில் சாத்தை போட்டு சாப்பிடணும். புரியுதா? அவ்வா 1-2 இல்லை, திருவள்ளூருக்கு போகணும், அங்கே ராத்திரி தங்கணும், எப்படியா அங்கே வெள்ளம் கரைக்கணும். இந்த அது அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துடக்கூடாதா? அந்த அம்மாவுக்கு ராத்திரியும் பகலும் என்ன தியானம் இருக்கும்? குழந்தைக்கு பேச்சு வரணும், வேறு எதுவும் தெரியாது. அப்புறம் அந்த குழந்தை வந்து கோச்சிட்டு போயிடுச்சு. எதில் சுகத்தை அனுபவிச்சோம் அது துக்கத்தை கொடுப்போம், அதுவும் ரூலு. அது போயிடுத்து, அது எங்கேயோ போயிடுத்து. இப்போதா ஊரை பார்க்க போயிடுச்சு. ஒன்று அந்த அம்மாவோட விதி பாரு எப்படி. அந்த ஃபோட்டோ பார்க்க, சாமி அந்த பையனை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். அந்த சாமி அந்த பையனை எனக்கு இது தெரியாமல் போச்சு, எனக்கு இல்லாட்டி நான் மறு அஸ்திரம் விட்டுருப்பேன் நான். அப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்துட்டேன். அங்கே நம்ம எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனோமோ அங்கே ஏதோ கருத்து வேறுபாடு ஏதோ வந்து திருப்பி வந்துட்டோம். அது இன்னும் அதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ரேஷனல் திங்கிங்கில் பேசுவான், இதனால் அதனால் என்ன. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளரில் ஒரு பிரார்த்தனை இருக்கு. புரியுதா? அவள் வந்து செவுத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணுவான். அது இப்போ பேசாத குழந்தை பேசிச்சு, பேசின பிறகு எங்கெங்கேயோ போய் பேசுது. புரியுதா? அதுக்கிட்ட பேசலை.
அப்புறம் இது செவுத்து பார்த்து சாமியை பார்த்து திருப்பி வந்துடக்கூடாது, திருப்பி வந்துடு, என்கிட்ட கொடுத்துரு, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு புரியுறத. பிரார்த்தனையோட பலம் என்னன்னு புரியுறது. ஒன்று இன்டென்சிவாக கொண்டு வந்து கொடுத்துது. அந்த அம்மா பண்ணிடுறதுனால உனக்கு ஒவ்வொருத்தரும் காலையில் எழுந்துக்க வச்சு தூங்க விடாமல் இல்லை இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்கிறது. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாரு? ஜோதிராத் அதிஷ்டானம். ஓகே, வாசுதேவதா வன்னிகி அங்கே சொன்னார். அங்கே வன்னிகி தேவதா இதுக்கு சொன்னார், வாக்குக்கு. போய்ங்களா? இங்கே ஜோதிக்கு வன்னி சொன்னாலும் ஜோதி சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, அக்னி தேவதா. ஸோ அதிஷ்டானம். எதுக்கு அதிஷ்டானம்? வன்னி தேவதா வாக்கு இந்திரியத்துக்கு எந்த தேவதா? அதனால தான் நான் வந்து சூடு பறக்கிற மாதிரி பேசிட்டு வந்தேன் அப்படின்னு, நாக்க பிடுங்குற மாதிரி பேசிட்டு. அதுக்கெல்லாம் தேவதா அக்னி தேவதா. ஓகே, வன்னி தேவதா. நாக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, ஏசியில் இருக்குது. புரியுதா? அது இப்போ புரியுதா? இப்போது அந்த பத்ரியில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பத்ரி சில்லுன்னு இருக்கும், ஐஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு குளம், தப்த குளம் இருக்கும், அது அக்னியாக இருக்கும். என்ன ஆச்சரியம்! நான் ஆச்சரியப்பட்டதில்லை. நாக்கில் இங்கே வாய்க்குள்ளே ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் அதில் வர வார்த்தை வந்து சூடாக வருது, அக்னியோடு வருது. இப்போ இதுவும் வெஸ்டிலே இருக்குது, சமஸ்டிலே இருக்கிறது. புரியுதா? ஓகே. ஆனால் இந்த தப்த குண்டத்தினுடைய அது வந்து இது இந்த வாட்ரு என்ன கந்தர் என்ன இல்லை, அந்த கந்தக வாட்டர் அது. புரியுதா? ஆனால் அதில் என்ன விசேஷம்னா, நீ வந்து இது காவேரியில் கங்கையில் குளிக்கிற மாதிரிலாம் குளிக்கக்கூடாது. இந்த ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் இமாலயா ட்ராவல் பண்ணிவிட்டு அதில் ஒரு முக்கிட்டு வெளியில் வந்துன்னு வச்சுக்கோ, உடம்பு வலி எல்லா வலியும் போயிடும். பியூட்டிஃபுல் சிஸ்டம். புரியுதா? இல்லை, எத்தனை அழகு இது! என்ன இது! ஒன்று அற்புதமாக இருக்குது பாரதத்தில், ஏகப்பட்ட அற்புதம் இருக்குது. ஓகே, ஜோதிராத் அதிஷ்டானம் தது ஆமனநாத். அந்த தேவதனுடைய விஷயம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆமனநாத். அது ஸ்ருதி வாக்கியத்தில் இருக்கிறது. அப்போ ஸ்ருதி வாக்கியத்தில் இந்த தேவதையை சொல்லப்பட்டதுனால அது நமக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில், அதனால தான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஓகே, இது புரியறதுக்காக சொல்கிறேனுடைய சுயபுராணம், ஆத்ம புராணம் இல்லை. ஓகே. ஸோ இப்படிலாம் வந்து தேவதா இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மெதுவாக வந்து ஜீவா சொல்லி, அது வந்து கர்த்தா சொல்லி, அந்த கர்த்தாவை வந்து கர்மா சொல்லி, அந்த கர்மத்துக்கு கரணத்தை சொல்லி, அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸுக்கு பிராணனை சொல்லி, இப்போ பிராணனோட தேவதா இருக்கிறது. பிராணா மெயின்டெனன்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே அடுத்த கேள்வி வந்து, உள்ளுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. இப்போ ஜீவான்னு ஒருத்தன் இருக்கான், புரியுதா? தேவதா ஒன்று இருக்குது. எது வந்து உன்னை ஒர்க் பண்ண வைக்கிறது? டைரெக்டாக இந்த ஜீவா வேலை பண்ண வைக்கிறானா, கர்த்தா வேலை செய்ய வைக்கிறானா, இல்லை தேவதை உன்னை தூண்டி வேலை செய்ய வைக்கிறதா? புரியுதா உங்களுக்கு? அதுதான் நாளைக்கு சஸ்பென்ஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.